இந்தியாவில் பெண்கள் தனக்கிருக்கும் பல்வேறு தடைகளை தாண்டி படித்து சாதித்து வருகின்றனர். பணிக்கு செல்வதன் மூலம் தனது குடும்பத்தின் பொருளாதாரத்தை கிராஃபில் மேல் நோக்கி நகர்த்துகின்றனர். பள்ளி பருவம் வரை பெற்றோரின் கைப்பிடித்து நடந்து வரும் பெண் பிள்ளைகள் கல்லூரி படிப்பில் தனக்கு பிடித்த பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தும் விரும்பியபடி பணிக்கு சென்றும் வருகின்றனர். திருமணத்திற்கு முன் பெற்றோர்களுக்காகவும் திருமணத்திற்கு பின் தன் குடும்பத்திற்காகவும் வாழ்ந்து தன் வாழ்நாட்களை கழிக்கின்றனர் இந்திய பெண்கள். கூட்டி கழித்து பார்த்தால் பெண் தனக்காக தன்னை மட்டுமே கருத்தில் கொண்டு, அதாவது ஒரு சுதந்திரத்துடன் இருக்கும் காலமாக அவர்களது 15 வயது முதல் 29 வயது காலம் கருதப்படுகிறது. அந்த இடைப்பட்ட காலத்திலும் அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்தியாவில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட பெண்கள் இறப்பதற்கான காரண தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த தரவுகள் நம்மை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்றன. 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட பெண்களில் 20% பெண்கள் தற்கொலை செய்து தனது உயிரை மாய்த்துக் கொள்கின்றனர். குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, தேர்வில் தோல்வி, மன அழுத்தம் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் என பெண்களுக்கு எதிராக நடக்கும் பல சம்பவங்கள் அவர்களை தற்கொலை முடிவிற்கு தள்ளுகின்றன. எந்தவிதமான தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட புற்றுநோயானது பெண்களை எளிதில் தாக்கும் அபாயம் உள்ளது. மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் பெண்களை அதிகம் பாதிக்கின்றன. இந்தியாவில் இந்த வகையான புற்றுநோயால் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட பெண்கள் சுமார் 7% இறந்து போகின்றனர் என்கிறது புள்ளி விவரம். இந்தியாவில் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட பெண்களில் 7% பெண்கள் சாலை விபத்திலும் 7% பெண்கள் மற்ற விபத்துகளின் மூலமாகவும் இறக்கின்றனர். நவீன கால உணவு பழக்க வழக்கங்களாலும் முறையான தூக்கம் இல்லாததாலும் உலக அளவில் இளம் வயதிலேயே பல ஆயிரக்கணக்கானோர் மாரடைப்பால் இறந்து போகின்றனர். இந்தியாவில் மட்டும் 15 முதல் 29 வயதிற்குட்பட்ட பெண்களில் சுமார் 9% பெண்கள் கார்டியோவாஸ்குலர் நோயினால் இறக்கின்றனர். பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றச்சம்பவங்களை முற்றிலுமாக ஒழிப்பதன் மூலம் பெண்களின் தற்கொலை எண்ணத்தை மாற்றலாம். எதற்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது என்பதை பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் புரிய வைக்க பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேல்நிலை பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களில் நடத்துவதன் மூலம் பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாக்கலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.